பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, யாரை? ஆபிரகாமை வெளியே அழைத்து, நீ வானத்து அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். அல்லேலூயா. ஆபிரகாமை வெளியே அழைக்கிறார். வெளியே அழைத்து என்ன சொல்லுகிறார் பாருங்க, வானத்தை அண்ணாந்து பார். அண்ணாந்து பார்த்து, அப்ப நட்சத்திரங்களை என்ன உன்னால கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, நட்சத்திரங்களே எண்ண முடியாது நம்மளால. அல்லேலூயா. ஆண்டவர் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு ஒன்றுக்கும் பேரிட்டு அவர் அழைக்கிறாராம். அல்லேலூயா. ஆனால் அவர் சொல்லுகிறார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்னும். அப்ப அவ்வளவாய் உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்றார். அல்லேலூயா. அப்ப அந்த நட்சத்திரங்கள் எவ்வளவு பெருகி இருக்கிறதோ அவ்வளவா உன் சந்ததி. சந்ததி யாரு? சந்ததி ஈசாக்கு. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை அப்ப ஆசீர்வதிப்பேன் என்று உன் சந்ததியை சொல்லுகிறார். அப்ப அந்த வெளியே அழைத்து அவர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது, இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது ஈசாக்கு பிறக்கவில்லை. ஆனாலும் ஆபிரகாம் விசுவாசித்தார். அல்லேலூயா. அப்ப அந்த 6வது வசனம் சொல்லியிருப்பாங்க, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அல்லேலூயா. அது அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. அப்ப அவரு ஆபிரகாம் என்ன பண்ணினார்? கர்த்தரை, இயேசுவை விசுவாசித்தார். அல்லேலூயா. அப்ப நாம என்ன பண்ணணும்? இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது விசுவாசத்தான். ஆபிரகாம் அப்படித்தான் விசுவாசித்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்ப விசுவாசித்தவளே பாக்கியவதி. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்ப நல்லா விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்ப ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல, இயேசுவிடத்துல கேளுங்க. கர்த்தர் உங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து எல்லா காரியத்திலும் முன்னே நின்று அவர் உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனே மை துதிக்கிற சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் என்று மாறாத நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நிச்சயம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.